வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ்வேர் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். உமன்ஸ் ரேசர் பேக் வெஸ்ட்டு. இது பொதுவாக ஜிம்மு யோகா பண்ணுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஜெமினிலே இருக்கும், அந்த ஷீட்டில் தான் நான் அந்த தகவல்கள்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்டோட ரிவ்யூ பண்ணிக்கலாம். எனக்கு ரெக்குயர்மெண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து 28, chest 16, waist 14, arm hole straight 10 inches, neck 6 inches, back neck top 2 inches, front neck top 7 inches. ஓகே, இதை வச்சு நம்ம டெவலப் பண்ண போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல தான் ப்ராட் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 inches லென்த்து அடிச்சு ஒரு என்ட்ரு அடிச்சுக்கோங்க. எனக்கு ஜஸ்ட் 16 inches இருக்குது, அதில் பாதி 8 inches கொடுத்து என்ட்ரு அடிச்சுக்கோங்க. அடுத்தீங்கன்னா கோஆர்டினேட்டில் எனக்கு ரெக்டாங்கிள் விழுகுது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு டாப் ஆக்சுவலி இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டாப் ஸ்டார்ட் பண்ணுறோம் நினைக்கிறேன். ஒரு டாப் நேற்றுக்கு பேண்ட்டு போடும்போது மார்க் பண்ணும்போது லெக் ஓப்பனில் இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். டாப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கார்னர் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் நெக் வித்து, பேக் நெக் ட்ராப்பு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் ஸ்ட்ரைட்டு, வெயிஸ்ட்டு, பாட்டம்னு ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் முடிச்சிடலாம் ப்ராடக்டை. ஏன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் சார்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்து கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு செஸ்ட்டு கொடுக்கலாம், மாறி மாறி இருக்கும். ஆனால் நம்ம அந்த ட்ராப் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1 by 1 ட்ராப் பண்ணும்போது அந்த டயக்ராம் கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அதனால் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நெக் வித் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கிரியேட் நியூ பாயிண்ட், இது கிவன் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனக்கு நெக் வித் ரெக்குயர்மெண்ட் 6 inches இருக்குது. இல்லை ஆஃப் பேட்டர்ன் மேப் பண்ணுறோம். ஆஃபில் 3 inches போட்டு என்டர் அடிங்க. விழுந்துருச்சு. திரும்ப அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். கிரியேட் நியூ பாயிண்ட். இதில் பேக்கில் இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபேஸ் ஃபிட்டு அட் அ டைமில் நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டையும் கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் பேக் நெக் ட்ராப்பு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் ரெண்டையும் ஒரே டைமில் கொடுக்குறேன். இப்போ நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுக்கறனால மைனஸ் கொடுக்கணும் வேல்யூவை. மைனஸ் பேக் நெக் ட்ராப் 2 inches, ஃபேஸ் விட்டு -7 inches, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் என்டர் அடிங்க. அட் அ டைமில் 2 பாயிண்ட், இது பேக் நெக் ட்ராப், இது ஃப்ரண்ட் நெக் ட்ராப். ஓகேங்களா, ரைட். இப்போ இங்கேருந்து ஷோல்டர் இதுக்கு ஒரு 1 inch வச்சுக்கலாம். ஒரு 1 inch மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த பாயிண்ட் செலக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் ஆரிஜினை மூவ் பண்ணி ஒரு 0.25 ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் ஸ்ட்ரைட் மார்க் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா, ட்ரா மோட் எடுத்துகிட்டு ஃப்ரீலான்ஸ் அந்த டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க் பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆர்ம் ஹோல் ஸ்ட்ரைட்டு 10 inch வேணும். 10 inch எடுத்துகிட்டு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஸ்டெப் வைக்கலாம். நல்லா உங்களுக்கு அது விசிபிளாக காட்டுறதுக்காண்டி எடுத்துக்கோங்க. ஒரு 10 inch கொடுக்கும்போது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அந்த சர்க்கிள் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வேணும். இதுதான். அது மேலே வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ ஷேப் டூல் எடுத்து
இந்த பாயிண்ட்டை டைரெக்டாக கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த லைன் நம்ம வந்து ஒரு டெம்பரரி லைன் தான் அதை கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து எப்பயுமே செட் ஆரிஜின் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். நான் மெஷர்மெண்ட்டில் இந்த பாயிண்ட்லேருந்து தான் மார்க் பண்ணுவோம். தட் மீன்ஸ் இது வந்து ஹெச்பிஎஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஹை பாயிண்ட் ஷோல்டர் ஹெச்பிஎஸ் இங்கேருந்து தான் எல்லா மெஷரும் வேல்யூ பண்ணுறது. சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் என்னுடைய அக்ராஸ் ஃப்ரண்ட் பேக் வைக்கிறதுக்காக ஆர்மோல் ஸ்ட்ரைட் மிடில் ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதை நான் டிவைட் பண்ணுறது டிவைடிங் ஆப்ஷனில் வைக்கணும். செக்மெண்ட் டிவைடிங்கில் போயிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். கொடுத்து டிவைட் கொடுத்தோன்னா இங்கே பாயிண்ட் விழுந்துருச்சு. ஓகே, அது இருக்கட்டும், அது பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் அதுக்கு இப்போ நீங்கள் பாயிண்ட்டை வந்து டேரெக்டாக அங்கே வைக்கலாம். இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல பாயிண்ட் வந்துடும். இந்த ரேண்டமாக பாயிண்ட் வந்துடணும்னா அதனுடைய பொசிஷன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே தெரிஞ்சிடும். இதே நீங்கள் எடிட் பண்ணி கூட அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக வைக்கலாம், இல்லாட்டினா வச்சுட்டு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை ரேண்டமாக ஒரு இடத்துல வச்சுட்டேன். இப்போ இங்கே நான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குங்கிறோட அதோடைய பொசிஷன் இப்போ 14.98 இருக்குது. எனக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 16 இன்ச்சு வேணும் பொசிஷன். வேஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ்ஸு, அதில் பாதி 7 இன்ச்சஸ் வைக்கணும். ஓகே, பாட்டம் வந்து செஸ்டும் பாட்டம் சேம் வேல்யூ தான், அதனால அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் என்ன கர்வாக கன்வெர்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஷேப் மோடு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி 90 டிகிரி செட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணா பண்ணிக்கோங்க. இல்லை இது ஓகேன்னா அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, இந்த லெவலில் இந்த பேட்டர்ன் ரெண்டாக நான் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு வந்துடும். ஒன்று பேக்குக்காகவும் ஒன்று ஃப்ரண்ட்டுக்காகவும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த காப்பியை வந்து பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கர்வாக கன்வெர்ட் பண்ணுங்க. இங்கே 90 டிகிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு மொத்தம் அந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிங்க. பேக் நெக்ட்ரா இந்த பேக் கர்வ் ஷேப்பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் செட் ஆரிஜின் வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்தோம்னா இது பேக் தட்டினால ரேசர் பேக்கில் இருக்கக்கூடிய ரேசர் பேக்னா நம்ம பேக் வேல்யூனா அக்ராஸ் பேக் வேல்யூ. அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து 2 இன்ச்சஸ் வேணும். அதனால ஒரு 1 இன்ச் டோட்டலாக 2 இன்ச்சஸில் பாதி 1 இன்ச்சு பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் வந்து கர்வாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த லைனை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப் நல்லா நீட்டாக இந்த ஷேப் தான் நம்முடைய பேக் உடைய முதுகு அந்த தண்டு வடத்தில் வந்து உட்காரும். ஃபிட்டாக இருக்கும் பேக்கில் இருக்கக்கூடிய ஷேப். ஓகேங்களா. ஓகே, பேக் தட்டு இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் இந்த ஏரியாவை ஃப்ரண்ட் நெக் ட்ராப் இங்கே இருக்குது. அதனால் இது ரெண்டையும் டெலீட் பண்ணிடலாம். இதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. 90 டிகிரி அப்ளை பண்ணுங்கள். தேவையான ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா, இப்போ ஷோல்டர் பாயிண்ட்டை செட் ஆரிஜின் பண்ணிவிட்டு
இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இதிலிருந்து ஒயில் வந்து 2 இன்ச்சு தள்ளி இருக்குது. இது எனக்கு வந்து ஒரே மட்டத்தில் வேணும்னால 0 பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் இங்கேருந்து. அதுக்கப்புறம் இதை கர்வ் பண்ணுங்க, ஸ்மூத் கொடுங்க. ஆக்சுவலி இது ஒரு ஸ்லீவ்லெஸ்னால ஆர்மோல் ஃப்ரண்ட் ஆர்மோல் வந்து ரொம்ப டெப்த்தாக நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த பஸ்ட் கவரேஜுக்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் வேணும். நீங்கள் சப்போஸ் இந்த அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஸ்ட் கவரேஜ் வந்து தேவைப்படாது. ஏன்னா இது ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு மேபி அண்டர் கார் ஒன்றும் இல்லாமல் அவுட்டர் கார் நம்ம 2க்கு மீடியேட்டராக இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து நான் வந்து கொஞ்சம் போதும் இந்த அளவுக்கு. ஏன்னா பஸ்ட் கவரேஜ் அந்த இடத்துல இல்லைன்னா பஸ்ட் வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு 2டையுமே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்களா. தேவையில்ல பாயிண்ட் எடிட் பண்ணிவிட்டு சிமெட்ரிக்கல் கொடுத்துட்டு இதை நீங்கள் எங்கே இருக்கும் டெம்பரவரியாக ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 2டையுமே எப்படி இருக்குன்னு ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் ஷேப் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிம் டைப்பில் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேப்ஸ்லாம் நீட்டாக வந்துருச்சு எனக்கு. ஓகே ஓகே, ப்ராடக்ட் கம்ப்ளீட்டு. இன்னைக்கு இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த இந்த பேட்டர்னுடைய காப்பியை வந்து நான் டவுன்லோட் லிங்க்ல வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த பேட்டர்னை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.